அவர் வர லேட் ஆகும். நீங்க வந்துருங்க. அவ்வளவுதாங்க. அவர் ஒரு பேட்டி கொடுக்கட்டும். அவர் எதிர்பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வாங்க உள்ள வாங்க. யாக போன் என் கையில 2 பேருக்கு வரணும். வந்த பிறகுதான் சார் பேட்டி ஆரம்பிங்க. ஒரே ஒரு நிமிஷம் லேட் ஆகுது. கொஞ்சம் அப்படியே அவங்க 2 பேர் தான். 2 பேர் தான் சார். அது கூட போலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழு மனதோடு ஜாக்டோஜியோ சார்பாக, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசுரியல் சார்பாக, அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோஜியோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. 23 ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோஜியோ, நேற்று நான் சொன்னேன், ஜாக்டோஜியோ இன்றோட 9 ஆண்டை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடி வைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோஜியோவோட ஒற்றை கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒருவரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாக்டோஜியோவின் சார்பாக 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைய தினம், இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 6.25 லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான 2003க்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் 48,000 பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜாக்டோஜியோ பேரமைப்பு பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்களும் 10 கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம். மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே இந்த ஜனவரி மாதத்திற்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோஜியோ பெரிதும் நம்புகிறது. நன்றி. வின்சென்ட் பால்ராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. முதலமைச்சர் ஓய்வூதியத்தை அறிவித்ததன் அடிப்படையில் இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கு பிறந்துள்ள அடிப்படையில்
ஜனவரி 6 முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம். அறிவிச்சிட்டாங்க. இதுக்கான விதிமுறைகளை இல்ல விதிமுறைகள் வரும். விதிமுறைகள் முதல்வர் அறிவிப்புக்கு எதிராக விதிமுறைகள் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. எந்த விதிமுறைகள் வந்தாலும் நான் முதலமைச்சர் சென்று முறையிடுவோம். கண்டிப்பாக எந்த விதிமுறைகளும் இந்த ஓய்வூதியத்துக்கு எதிரான விதிமுறைகளாக இருக்காது என்று நம்புகிறோம். வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க. விதிமுறைகள் ஆசிரியர் சங்கத்துல வந்து அதாவது விதிமுறையில வகுத்தா தான் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு செயல்படுத்த முடியும். தேர்தலுக்கு 2 மாசம் தான் இருக்குது. எப்ப விதிமுறையை இல்ல நாங்க முதவே கோரிக்கை வைத்திருக்கோம். இந்த நிதியாண்டிலேயே இதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நேற்று நிதியமைச்சர்த்தையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த நிதியாண்டிலேயே இந்த ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவார்கள் நம்புறோம். இந்த நிதியாண்டுல தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக மார்ச்ல வரும். அதற்கு முன்பாக அது திருப்பி வந்தாலும் அது தேர்தலுக்கு பிறகு போயிடும். அதனால நீங்க சொல்ல கேட்கறது தான் இந்த நிதியாண்டிலே செயல்படுத்துவார்கள். அதுல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நீங்க ஒரு நிமிஷம் சார் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் தொடர்பாக இங்க கேட்டாங்க. இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே அதற்கான முடிவினை இன்றைய சிபிஎஸ்இ தொடர்பான அறிவிப்பிற்கு பின்னால் தீர்வு காண்போம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாகவும் இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைவதோடு மட்டுமல்ல, மத்திய அரசுக்கு இணையான அந்த விடுபட்ட ஊதியத்தையும் வழங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய தினமே அதற்கான தீர்வும் எட்டப்படும் என்று நம்புகிறோம். 2004க்கு பிறகு பணியமர்த்தப்பட்டுள்ள தன்பங்களிப்பு ஓய்வூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு, பணியாளர்களுக்கு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது அமிர்தம் போன்றது. ஆகவே நீங்கள் கேட்கக்கூடிய பிற கோரிக்கைகள் குறித்தும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முடிவினை, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவினை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மித்த மகிழ்வோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் பிரதான கோரிக்கை மற்ற 9 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் இல்ல விரைவில் என்று சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்திலே அறிவிப்பார்கள் நம்புகிறோம். சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்களிடம் அமைச்சர்களிடமும் இல்லையே இது 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு. அதனால மற்ற கோரிக்கைகள் நிறைவேற்ற நம்புறோம். நீங்க 4 வருஷம் தான் சொல்றீங்க. 23 ஆண்டுகளாக ஓய்வூதியத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லா தரப்புக்குமான கோரிக்கை. ஒப்பிடத்துல இது வந்து சரியான இருக்குதா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? முழுமனதோடு வரவேற்கிறோம். பழைய ஓய்வு நீங்க எதையே கம்பேர் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்பு என்பது அரசு விதிமுறைகள் வெளியிட்ட உடனே அதில் ஏதேனும் எங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்டோஜி அவருக்கு இருக்கிறது. உரிமை உணர்வோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து எந்தவித குறைபாடும் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை ஜாக்டோஜி ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டம் 2017 இருந்து போராட்ட களத்தில் ஜாக்டோஜியோ மட்டும்தான் இருக்கு. 9 ஆண்டு காலமாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாக்டோஜியோ மட்டும்தான். கண்டிப்பாக முதல்வர் ஜாக்டோஜியோ மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறார். கண்டிப்பாக இதர கோரிக்கையிலும் தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. எல்லா கோரிக்கையும் நேற்று பேசியிருக்கிறோம். முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படுவதாக உறுதியளித்திருக்கின்றார். முக்கியமாக வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி. வின்சென்ட் பால்ராஜ் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர், திரு வெங்கடேசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ.
உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய நிர்வாகிகள் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அவர்கள் வரக்கூடிய நிதியாண்டிலேயே இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பிட்டிருந்த பல்வேறு முக்கிய அம்சங்களை அரசு கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 23 ஆண்டுகால போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலமைச்சரின் அறிவிப்பு இருப்பதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து ஜனவரி 6 நடைபெற இருந்த வேலை நிறுத்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. என்ற நம்பிக்கை இருந்தது. ஜாக்டோ ஜியோவுடைய வாழ்வாதார மாநாட்டிற்கு வந்த தலைவர் வந்த உடனேயே கொரோனாவை எதிர்கொண்டு மக்களுடைய கொரோனாவை எதிர்கொண்டு நான் இருக்கிறேன் என்று மருத்துவமனைக்கு வந்தார். ஜாக்டோ ஜியோவுடைய வாழ்வாதார மாநாட்டில் எந்த விதமான கோரிக்கையும் அறிவிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் அழைக்கிறீர்கள், அது என் வீடு, நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நின்றவர். அப்பொழுது நான் நன்றி உரை சொன்னேன். எந்த அறிவிப்பும் இல்லையே, நன்றி உரையை பந்தல் போட்டு சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அந்த கடமை என்று நிறைவேற்றுகின்றேன். அன்றே நன்றி உரை நீங்கள் தான். நாங்கள் ஒரு கட்டடம் எழுங்குகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டடத்திற்கு கட்டுக்கம்புகள் தூணாக இருக்கும் என்று சொன்னார். இன்று அந்த கட்டுக்கம்புகளை உயர்த்தி பிடித்தார். வாழை மரங்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கும். ஆனால் கட்டுக்கம்பை வாழை மரம் போல் நின்றவர் தான் தலைவர். இன்று தளபதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். 58,000 பேர் 48,000 பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50% விழுக்காடை தந்தது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலத்தை இன்று அவர் நிறுத்தி அதற்கான வரலாறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கடுமையான யுத்தத்தை அந்த வாழ்வாதார மாநாட்டை காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன். செயல் மட்டுமே காட்டக்கூடியவர், பேச்சு இல்லாம செயலை மட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார். இப்ப டெல்லி தமிழ்நாட பார்க்கணும், திராவிடத்திலையும் பார்க்கணும், முற்போக்கிலையும் பார்க்கணும், பகுத்தறிவு சிந்தனையிலும் பார்க்கணும். சமூக நீதியை காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்கவே.